முட்டை சாதம் பண்ணலாமா? ஆக்சுவலாக எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி ஆக்சுவலாக எங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால நாங்கள் பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை அடித்து ஊற்றிடுங்க. ஊற்றினக்கப்புறம் அதை நல்லா வரவி முட்டை நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொத்து முட்டை மாதிரி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் சாதத்தை ஆட் பண்ணி கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா முட்டை சாதம் ரெடி. கடைசியாக நானும் எங்கள் அக்காவும் ஒரு மூவி பார்த்துட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மூவி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புது மூவி தான். கடைசியாக போட்ட 2 வாய்ஸ் ஓவருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டாடா.